வணக்கம் நண்பர்களே. முதல் முறையா நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்களா இருந்தா நம்மளுடைய புது உறவு சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அரசியல் கள நிலவரம், பாஜகவில் என்னென்ன நடக்குது, அடுத்தடுத்த அரசியல் முன்னெடுப்புகளை தமிழக பாஜக என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். அண்ணாமலை அவர்கள், அண்ணாமலையுடைய பேச்சு எங்க போனாலும் அண்ணாமலையுடைய புகழ், அவருடைய அரசியல் முன்னெடுப்பு, அவருடைய சீரிய அரசியல் பயணம், ஒரு துல்லியமான அவருடைய கருத்துக்கள் எல்லாம் எங்க போனாலும் அவரை பத்தியே பேசுறது. இது தற்போது இருக்கக்கூடிய தமிழக பாஜக தலைமைக்கு ஒரு தலைவலியா இருக்கு. குறிப்பா நயனா நாகேந்திரனுக்கு ஒரு டென்ஷனும் ஒரு எரிச்சலை ஏற்படுத்துது. எந்த கூட்டத்துக்கு போனாலும், ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் அண்ணாமலை பத்தியே அங்க வரக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகள் பேசுறதுனால இது நயினா நாகேந்திரனுக்கு ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயமா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, தமிழக பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை சும்மா அப்படி இப்படி இல்லை, பயங்கரமா அடித்து களமாடிய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவருடைய அரசியல் பயணம் யாருடன் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. தமிழக பாஜக மாநில தலைவராக 3 ஆண்டுகள் அவர் செய்த சாதனைகள் அதிகம். ஏன்னா ஏற்கனவே இதற்கு முன்பு இருந்த பாஜகனுடைய தமிழக மாநில தலைவராக இருந்த மூத்த தலைவர்கள் எச் ராஜா, நயினார், தற்போது முன்னாடி இருந்த பொன்னார் அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், இப்போ வானதி சீனிவாசன் உள்ளிட்ட எந்த பாஜகனுடைய நிர்வாகிகளும் முன்னாள் தலைவர்களும் அவர்களுடைய ஆதரவு பெரும்பாலும் அண்ணாமலைக்கு இல்லாத ஒரு சூழல் இருந்த காலகட்டத்தில் ஒரு தனி மனிதனா அவருடைய அரசியல் பயணத்தை முன்னெடுத்து பாஜகனுடைய டெல்லி தலைமை அமித்ஷா, மோடி அவர்களுடைய பெரிய ஆதரவுல, அவருடைய வழிகாட்டுதல்ல, அவருடைய ஒப்புதல்ல, அவர்கள் கொடுத்த ஒரு சுதந்திரத்தின் அடிப்படையில அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக வந்த பிறகு அடித்து தும்சம் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்தார். கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு 3 ஆண்டுகள்லயே அவருடைய களப்பயணத்துல ஒரு அடித்து மிகப்பெரிய அளவுல ஒரு அரசியல் தலைவராக, மாபெரும் தலைவர்கள் அவர்களை ஒப்பிட்டு பார்க்கிற அளவுல இன்னைக்கு அண்ணாமலையுடைய வளர்ச்சி அரசியல் இருக்குது அப்படின்னா அது வரலாற்றில் பொறிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்படி இருக்கிற போது ஒரு காமராஜரை மேற்கோள் காட்டி, எம்ஜிஆர் அவர்களை மேற்கோள் காட்டி, கலைஞர் அவர்களை மேற்கோள் காட்டி, ஜெயலலிதா அவர்களை மேற்கோள் காட்டி, இப்படி எண்ணற்ற முன்னாள் அரசியல் ஜாம்பான்களை ஒரு மேற்கோள் காட்டி அண்ணாமலை வரிசையில முன்னிலைப்படுத்துறதே, அந்த தரவரிசை பட்டியல அண்ணாமலை பெயர் வருவதே மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். இப்படி இருக்கிற போது அண்ணாமலைக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த அரசியல் வாய்ப்புகள், இந்த அறிவு கூர்மை, ஒரு தெளிவான பார்வைங்கிறது தமிழக அரசியல் மக்களுக்கு இது ரொம்ப தேவையான ஒன்று. இப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள் நிச்சயமா தமிழகத்திற்கு வேண்டும் அப்படின்னு பலதரப்பட்ட மக்கள் விரும்புறாங்க. இது பாஜகவுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல, பல்வேறு மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் விரும்பாத பொதுமக்கள் கூட அண்ணாமலை போன்ற அரசியல் தலைவர்கள் வேணுங்க, இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கும் போதுதான் அரசியல் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும், எதிர்த்து கேள்வி கேட்கணும், எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல ஒரு புள்ளி விவரத்தோட தெளிவான அரசியல் பார்வையோட தைரியமாக கேள்வி கேட்கக்கூடிய அந்த துணிச்சலோட இருக்கிறவர்கள் இருந்தால்தான் ஆளுங்கட்சி, எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு ஒரு நடுக்கம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். நம்ம எது செஞ்சாலும் எதிரில் இருக்கிறவங்க நம்மளை தட்டி கேட்பாம்பா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும்போது அந்த ஆட்சி ஒரு நல்ல ஆட்சியாக, ஒரு ஜனநாயக ஆட்சியாக, ஒரு மக்கள் ஆட்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுதான் நம்முடைய பார்வையாகவும் இருக்கிறது. பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பும் அவங்களுடைய பார்வையாகவும் அதுதான் இருக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பாஜகவுல அதிமுக கூட்டணி அமைந்தது இது ஒரு பெரிய இன்சிடென்ட் தான், ஒரு சடனாக நடந்த, எதிர்பாராமல் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். ஏன்னா பாஜகனுடைய டெல்லி தலைமை அமித்ஷா அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணாங்க. ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பே கூட அழுத்தம் கொடுத்தாங்க. அப்ப ஜன்னல் திறந்து வச்சேன், கதவு திறந்து வச்சேன், கூட்டணிக்கு எவ்வளவு அழைத்தோம், எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல அவருடைய விருப்பத்தையே தெரிவிக்கல. என்னன்னா திறந்து வைங்க, கதவுனா திறங்க, ஜன்னலா திறங்க, நீங்களே திறந்துக்குங்க, நீங்களே மூடிக்கங்க அப்படின்ற அளவுல எடப்பாடி பழனிசாமி கட்ஸா இருந்தாரு. ஆனா இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்க போறதுக்கு எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில இணைந்ததற்கு என்ன காரணம்? முன்பு இத்தனை கதவுகள் திறந்து, இத்தனை ஜன்னல்கள் திறந்து வச்சு வராத எடப்பாடி பழனிசாமி பாஜக அதிமுக கூட்டணி இருந்தால் எங்களுக்கு எதிர்காலம் கிடையாது, இன்றைக்கு இல்லை என்றைக்குமே பாஜக கூட்டணி நாங்க வரமாட்டோம் அப்படின்னு பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட எடப்பாடி பழனிசாமி சார்பில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்களை கடுமையா விமர்சனம் பண்ணாங்க பாஜகவை.
ஏன்னா அங்க நாங்க பாஜகவில் இருந்தா சிறுபான்மையர் வாக்குகளை எங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி தரப்பு இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததற்கு மிகப்பெரிய காரணம் இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து கட்சி பொதுச் செயலாளருங்கிற பதவிக்கும் பிரச்சனை இருக்கு. தேர்தல் ஆணையத்துல நீதிமன்றத்துல விசாரணை போயிட்டு இருக்கு. இரட்டை இலை சின்னம் அதிமுகவுக்கு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற மிகப்பெரிய குழப்பம், டென்ஷனு. 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற போது இரட்டை இலை சின்னம் தேர்தல் ஆணையத்தின் மூலியமாகவோ நீதிமன்ற வழக்குகள் மூலியமாக ஏதாவது தடை ஏற்பட்டாலோ பிரச்சனை ஏற்பட்டாலோ சின்னம் நமக்கு கிடைக்காமல் போனா தேர்தல் எப்படி சந்திக்கிறது? அந்த இரட்டை இலை சின்னம் தான் மிகப்பெரிய அடையாளம் நமக்கு. எடப்பாடி பழனிசாமியை நம்பி வாக்கு செலுத்துகிறார்களானா நிச்சயமாக அது வந்து மிக மிக குறைவான கருத்து தான். அந்த இரட்டை இலை சின்னம் அப்படின்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா முகம் வந்து நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு இரட்டை இலை சின்னம் இருந்தால் மக்கள் மத்தியில வாக்குகளை பெறுவதற்கு ஈஸியாக இருக்குன்றதுனாலதான் சின்னத்தை எப்படியாவது நம்ம தக்க வைக்க வேண்டும், அந்த சின்னத்தை நம்ம பக்கம், அந்த உரிமையை நம்ம பக்கம் கோர வேண்டும் அப்படிங்கிறதுனாலதான் ஒரு உள்நோக்கத்தோட எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில நம்ம இணைஞ்சிட்டோம் அப்படின்னா 2026 தேர்தலுக்கு முன்பாக எப்படியாவது அந்த 2 வழக்குகளும் இரட்டை இலை சின்னமும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் பதவிக்கு இருக்கக்கூடிய அந்த சிக்கலும் தீர்ந்து நம்ம பக்கம் சாதகமாக தீர்ப்பை வரவைத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில இணைந்தாரு. சரி, இணைந்ததும் இணைந்தாரு. ஏன் வந்து அண்ணாமலையை டார்கெட் பண்ணி அண்ணாமலையை நீக்கினா தான் நான் பாஜக கூட்டணிக்கு வருவேன் அப்படிங்கிற ட்விஸ்ட் ஏன் வைக்கணும் அப்படின்னா அங்க வந்து பதவி பிரச்சனை வருது. அண்ணாமலை முதல்வர் வேட்பாளர், அவர் வந்து பாஜக வந்து ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையே அங்க களத்துல இறக்கணும், முதல்வர் வேட்பாளரா அண்ணாமலை தான் முதல் பட்டியல முதல் வரிசையில இருந்தவர். இங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக முதல்வர் வேட்பாளர், அப்படி பல கட்சிக்கு வந்து முதல்வர் வேட்பாளரை முன்னிறுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அந்த அடிப்படையில தான் பாஜகவில் அண்ணாமலை முதல்வர் வேட்பாளர் என்ற திட்டத்தின் அடிப்படையில பாஜக டெல்லி தலைமை அமித்ஷா, மோடி உள்ளிட்டவர்கள் ஒரு பெரிய கனவோட ஒரு திட்டத்தோட பிளானோட தான் இருந்தாங்க. ஆனா அங்க கூட்டணி நிலைப்பாடு மாறுகின்ற போது அதிமுக பாஜகவுடன் இணைகின்ற ஒரு சூழல் எடப்பாடி பழனிசாமி ஒரு சில காரணங்கள் வைத்து இங்க கூட்டணி வைக்கின்ற போது இங்க முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருகின்ற போது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இடியை இறக்குது. அந்த இடி என்ன அப்படின்னா, இங்க அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்தால் அவர் முதல்வர் வேட்பாளர், பாஜக கூட்டணியில் அதிமுக இணைந்தால் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக வர முடியுமா? அங்க ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. அப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு தெளிவான ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாரு. இங்க அண்ணாமலை இருந்தா நாங்க கூட்டணி வரமாட்டேங்க, ஏன்னா ஏற்கனவே பாஜக வந்து அதிமுக கூட்டணியில கொண்டு வரணுங்கிறத முயற்சி பண்றாங்க. இந்த நேரத்தை, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அண்ணாமலை அங்கிருந்து தூக்கணும். அப்படி தூக்கணும் அப்படின்னா நம்ம அங்க முதல்வர் வேட்பாளர் நம்ம மட்டும்தான், வேற யாரும் அங்க போட்டி கிடையாது அப்படிங்கிற தெளிவான காய் நகர்த்தலை எடப்பாடி பழனிசாமி முன்னெடுத்ததுனால அங்க அண்ணாமலையை நீங்க வந்து தற்காலிகமா தூக்குறீங்களோ இல்ல முழுமையா தூக்குறீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் பாஜகனுடைய மாநில தலைவராக அங்க அண்ணாமலை இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்தா எனக்கு சிக்கல். அது வந்து தனிப்பட்ட முறையிலேயே ஒரு சொந்த கருத்து வேறுபாடோ சொந்த பிரச்சனை கிடையாது. இங்க பதவியில் வருகின்ற போது முதல்வர் வேட்பாளர் யாருங்கிற சிக்கல் வரும்போது 2 பேர் முதல்வர் வேட்பாளராக இருந்தால் யாருக்கு அங்க அந்த வேட்பாளர் பதவி அந்த ஒரு சூழல் அமையுங்கிறதுல நெருக்கடி சிக்கல் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிறதுனாலதான் அண்ணாமலையை மாநில பொறுப்புல இருந்து தூக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அங்க நீங்க தூக்குனீங்கன்னா தான் நான் வந்து பாஜக கூட்டணியில விருப்பத்தோட வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேங்க அப்படிங்கிற ஒரு கட்ஸோட எடப்பாடி பழனிசாமி இருந்ததுனால் வேறு வழியின்றி பாஜக தலைமை அண்ணாமலையை மாநில பொறுப்புல இருந்து தூக்குனாங்க. எப்படி இருந்தாலும் மாநில பதவிங்கிறது ஒரு 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் இல்ல நல்லா செஞ்சாங்கன்னா இன்னும் 2 ஆண்டுகள் நீட்டிக்கிறதுங்கிறது ஒவ்வொரு கட்சியினுடைய தலைமை முடிவெடுக்கிறது. ஆனால் இங்க அண்ணாமலையை தற்போது தூக்கக்கூடிய அவசியம் வந்து இல்லை. ஏன்னா அந்த பதவிக்காலம் ஒரு 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அடிப்படையில் ஒரு தலைவரை மாற்றக்கூடிய ஒரு பைலா இருந்தாலும் இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் 1 ஆண்டுகள் நடக்கிறதுக்கு முன்பாக ஒரு மாநில தலைவரை தூக்கணுமா வேணாவாங்கிற ஒரு அவசியம் இருக்கு இல்லையா? அது தேவையா தேவையில்லையாங்கிறது பாஜகனுடைய தலைமை முடிவு பண்றது. ஒருத்தர் அழுத்தம் கொடுத்து, ஒரு மாநில கட்சி அழுத்தம் கொடுத்து தேசிய கட்சி தலைவரை வந்து தூக்குறதுங்கிறது அது வந்து நல்லது இல்லைங்கிற ஒரு பக்கம் ஒரு விஷயம் இருந்தாலும் இங்க ஏன் தூக்குனாங்க? தேர்தல் நெருங்கின்ற போது அட்லீஸ்ட் அண்ணாமலை வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கிற வரைக்குமாவது அண்ணாமலை இருந்திருந்தால் இங்க ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஒரு மெகா கூட்டணி அமைத்திருப்பார். அண்ணாமலை பின்னாடி ஒட்டுமொத்தமான அரசியல் தலைவர்கள், அதாவது பாஜக ஆதரவுல பாஜக கூட்டணி வைப்பதற்கு பல்வேறு கட்சிகள் உள்ளிட்ட பாமக, தேமுதிக கூட இங்க வந்திருக்கலாம். அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இணைத்திருப்பார்கள். அண்ணாமலை வேற ஒரு ஸ்கெட்ச் போட்டுருவாங்க. அதாவது அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி வந்து தேசிய தலைமை அமித்ஷாவோ மோடியோ
எடப்பாடி பழனிசாமி கடுமையான ஒரு அழுத்தத்தை கொடுத்து வேற ஒரு பின்புலத்துல அவங்களை வந்து ஒரு டார்கெட் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை முறைப்படி பாஜக கூட்டணி இணைக்கிறதுல ஒரு தீவிரம் காட்டியிருப்பாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த முதல்வர் வேட்பாளர் கனவுனால அண்ணாமலை தூக்குனாதான் வருவங்கிற அந்த கோரிக்கையை அந்த டிமாண்டை வைத்ததனால் அண்ணாமலை அங்க நீக்கப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே அண்ணாமலை இருந்து எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவையும் இணைக்கின்ற சூழலைத்தான் பாஜக முன்னெடுத்தது. ஆனால் இங்க வேறு மாதிரியாக அமித்ஷா வந்து இந்த முடிவை வந்து தற்போது ஒரு தவறுதலான முடிவு எடுத்து விட்டாரோ, தமிழக அரசியல் களம் வந்து இப்படியாக போயிட்டு இருக்கிறது, அமித்ஷாவுக்கு கள நிலவரம் தமிழகத்துல தெரியலையா, அவர் தவறான முடிவு எடுத்து விட்டாரா அப்படின்னு பாஜகனுடைய தொண்டர்கள் வந்து ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. அண்ணாமலை வந்து முழுமையாக பாஜகவுல இருந்து விலகி நிற்கிறாரா, இல்ல அமைதியாக சைலண்டாக இருக்கிறாரா, இல்ல இப்போதைக்கு அமைதியா இருப்போம், நம்ம கொஞ்சம் நாள் போகட்டும் பொறுத்திருக்கலாம், பாஜகனுடைய டெல்லி தலைமை வந்து உத்தரவு கொடுக்கட்டும், அது வரைக்கும் கம்முன்னு இருக்கலாம் அப்படிங்கிற அந்த சைலண்ட் மோட்ல அவர் இருக்கிறாரா, இல்ல புதிய கட்சி தொடங்குவதற்கோ, இல்ல தமிழகத்துல முக்கிய பிரபலங்களுடைய ஆலோசனைப்படி அவர்களோட இணைந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினா பாஜகனுடைய தொண்டர்களோ இல்ல அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் அவருடைய வெறித்தனமான தொண்டர்கள் எல்லாம் அண்ணாமலை பின்னாடி போவதற்கு, அண்ணாமலை பேச்சை கேட்பதற்கு ஒரு பெரிய இளைஞர் பட்டாளமே இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இப்ப இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற அண்ணாமலுடைய ஆதரவாளர்கள், அண்ணாமலுடைய அவருடைய இளைஞர் பட்டாளம் சொல்லக்கூடிய அவரை பின்தொடரக்கூடிய இளைஞர்கள் உங்களுடைய வாக்குகள், அதாவது ஒரு 1000 பேரு 2000 பேரு 10,000 பேரு பின்தொடர்றது முக்கியம் கிடையாது, லட்சக்கணக்கில் அண்ணாமலையை பின்தொடரக்கூடிய சூழல் இருந்தால்தான் அது அவருக்கு வந்து ஒரு வலிமையான ஒரு விஷயத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ணாமலை, அதாவது பல்வேறு கருத்துக்களை சமூக வலைதளத்துல பார்க்கிறோம். கடந்த வீடியோக்குள்ள ஒவ்வொரு தொண்டர்களுடைய அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களுடைய கமெண்ட்கள் எல்லாம் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, நாங்க 15 ஆண்டுகளா பாஜகவில் தான் இருக்கிறீங்க, பாஜக உறுப்பினர், இன்னைக்கு அண்ணாமலை இல்லாதனால பாஜக வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்ப மாற்று கட்சிக்கு நான் போகிறேன்னா இல்ல, அப்படி கிடையாது, நான் இப்போதைக்கு பாஜக வெளியே வந்துட்டேன், அண்ணாமலை இல்லாத இடத்துல எனக்கு என்னங்க அங்க வேலை அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, காமராஜர் அவர்களை ஒப்பிட்டு, நான் இது வரைக்கும் எனக்கு வந்து 71 வயசுங்க, 65 வயசுங்க, 75 வயசுங்க, இந்த வயசுல நான் காமராஜரை நான் பார்த்திருக்கிறேன், அவருடைய அரசியல், அவருடைய ஆட்சி காலத்துல எப்படியெல்லாம் பொற்கால ஆட்சியை கொடுத்தாரு, அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாமனிதர், ஒரு பெரிய தலைவர், அப்படிப்பட்ட காமராஜர் இருந்த காலத்துல நாங்க இருந்திருக்கிறோம். இப்ப அதே போன்ற ஒரு தலைவரை நாங்க அண்ணாமலை காமராஜர் லெவல்ல நீங்க நாங்க அண்ணாமலையை பார்க்கிறோம் அப்படின்னு இந்த வயது மூத்தவர்கள், குறிப்பா இந்த வயது மூத்தவர்கள் 65, 70, 71 வயசு மதிக்கத்தக்க மூத்தவர்கள், முதியவர்கள், அவர்கள் முதியவர்களோடு சொல்லக்கூடாது, அரசியல்ல ஒரு ஆழம் பெற்ற தெளிவு பெற்ற இளைஞர்னு தான் சொல்லணும். அவங்களை வயதுல ஒண்ணா எண்ணிக்கையின் அடிப்படையில வயது கூடி இருக்கலாம், ஆனா அவருடைய அரசியல் அனுபவம் என்பது இளமையாக இருக்கிறதா பார்க்க முடிகிறது. காமராஜை ஒப்பிட்டு அண்ணாமலை அந்த தரவரிசை பட்டியல ஒப்பிடுறாங்க அப்படின்னா இது வந்து யதார்த்தமாக யாரும் மனமுகர்ந்து வந்து பாராட்ட மாட்டாங்க. அண்ணாமலுடைய அரசியல் செயல்பாடுகள், தீவிரமான அரசியல் முன்னெடுப்புகள், ஒரு இளைஞர் பட்டாளத்தை எப்படி கவர்ந்து இருக்கணும், அவர்களை எப்படி நம் பக்கம் தக்க வைக்கணும், எப்படி எதிராளியை வீழ்த்தணும், அதாவது ஒருத்தரை வந்து கவனமாக நம்மளை பின்தொடரக்கூடிய ஒரு சக்தியை வந்து மாபெரும் சக்தி அது எளிதில் எல்லாருக்கும் வந்துடாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பாக, ஒரு நல்ல அரசியல் முன்னெடுப்பாக அண்ணாமலை செய்து கொண்டிருந்த அந்த அரசியல் களத்தில் அதிரடி காட்டி கொண்டிருந்த, அடித்து விளையாடி கொண்டிருந்த அந்த கிரவுண்ட்ல அண்ணாமலை தான் ஹீரோவா இருப்பார். அரசியல் களத்துலனா அண்ணாமலை தான் முதன்மையான ஆளா இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருந்த அண்ணாமலைக்கு இன்னைக்கு அமைதியாக இருப்பது பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. குறிப்பா தற்போது இருக்கக்கூடிய தமிழக பாஜகவுடைய தலைமைக்கு மிகப்பெரிய தலைவலி. நயினா நாகேந்திரன் இது எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, இது அண்ணாமலை பின்தொடரக்கூடிய ஆதரவாளர்கள், குறிப்பா பாஜகவுடைய தொண்டர்கள் தான் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பாஜகவுடைய தொண்டர்கள் தான் அண்ணாமலையுடைய ஆதரவாளராக மாறி இருப்பார்கள். புதிதாக அண்ணாமலையினுடைய ஆதரவாளராக மாற்று கட்சியில் இருந்தோ இல்ல பிற கட்சிகள் இருந்தோ இல்ல பொதுமக்கள் எந்த கட்சியும் சாராதவர்கள் வந்து அண்ணாமலையை பேச்சு கேட்டு சமீபத்தில் அண்ணாமலையுடைய ஆதரவாளராக பாஜகவுடைய தொண்டர்களாக மாறி இருப்பார்கள். அது குறைந்தபட்ச சதவீதமாக தான் இருக்கும். 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக பாஜகவுடைய தொண்டர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு அண்ணாமலையுடைய ஆதரவாளராக மாறுறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். குறிப்பாக நாங்க இத்தனை ஆண்டுகள் இருந்தோம், அண்ணாமலை இல்லைன்னா நாங்க அங்க இல்லைங்க, அண்ணாமலை இல்லாத இடத்துல எங்க ஓட்டு வந்து அந்த கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி நாங்க போட மாட்டோம், நாங்க நோட்டாவுக்கு தாங்க போடுவோம், அண்ணாமலை இல்லாத இடத்தில் எங்களுக்கு என்ன வேலைங்கன்னு மனக்குமுறலாக மன வருத்தத்தோட தெரிவிக்கிறது நம்மளால சமூக வலைதளத்திலையும் கடந்த வீடியோக்குள்ளேயும் நம்மளால பார்க்க முடிகிறது.
அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கின்ற போது இன்றைக்கு பாஜக அதிமுக கூட்டணி ஒரு பிளான் பண்ண கூட்டணி கிடையாது. யதார்த்தமாக திடீரென்று சுயநலத்திற்காக சுய லாபத்திற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி. அதில் பலிகடாவாக மாறி இருப்பது அண்ணாமலை அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது. அண்ணாமலையுடைய வருகை மீண்டும் எப்பொழுது அப்படின்னு பாஜகனுடைய அதாவது அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் அவருடைய வெறித்தனமான தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க. அண்ணாமலையுடைய அதிரடி அரசியல் மீண்டும் ஆரம்பிக்கணும். அப்படி வருகின்ற போது எங்களுடைய வேலைப்பாடுகள் பாஜகவில தொடர்ந்து கடுமையாக உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். நாங்க ஒவ்வொரு வீட்டிலையும் எங்களுடைய குடும்பத்துல 4-5 வாக்குகள் இருக்கு. இன்னைக்கு பாஜக நாங்க போட மாட்டோம். காரணம் என்ன, நாங்க அண்ணாமலை இல்லை அப்படிங்கிற ஒரு அதிருப்தி. இப்ப நயினார் நாகேந்திரனுக்கு என்ன தலைவலி அப்படின்னா, பாஜகனுடைய மாநில தலைவராக ஒரு மாதமாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுக்கு என்ன தலைவலினா, இன்னைக்கு பாஜகவுடைய தொண்டர்கள் அண்ணாமலை பின்னாடி இருக்கிறாங்க, அண்ணாமலையினுடைய ஆதரவாளராக இருக்கிறாங்க. இப்ப ஒட்டுமொத்தமான பாஜகவுக்கு இது ஒரு பெரிய தலைவலி, தமிழக பாஜகவிற்கு. இப்ப அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களை எப்படி அவங்கள காம் பண்றது, கூல் பண்றது, காம்ப்ரமைஸ் பண்றது, அவங்களை எப்படி திருப்திப்படுத்துறது, மீண்டும் பாஜக அண்ணாமலை கிட்ட இருந்து மீண்டும் பாஜக ஆதரவுக்கு எப்படி அவங்களை கொண்டு வர்றதுல இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் பாஜகவுக்கு செக் வைக்கிறார். இந்த செக் பலிக்குமா? நயினார் நாகேந்திரன் எடுக்கக்கூடிய இந்த முடிவு பாஜகவுக்கு இது பொருந்துமா, அல்லது அண்ணாமலையினுடைய தொண்டர்கள் அவருடைய விருப்பத்தை அரசியல் முன்னெடுப்பை பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களோ இல்லையோ, அண்ணாமலைக்கு தெரிவிக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் மடைமாற்றம் செய்வதற்கு பாஜகவுடைய தற்போது தலைமை செயல்படுது. ஆனால் அது பாஜகவுக்கு தலைவலி. ஆனால் அண்ணாமலை பின்தொடரக்கூடிய அந்த தொண்டர்கள் மாறுவார்களா? ஏன்னா எப்பவுமே ஒருத்தரை பிடிச்சிச்சுன்னா அவர்களை நம்ம ஏற்கனவே கடந்த ஒரு வீடியோல சொல்லியிருப்போம். நம்ம ஒருவர் ஒருத்தர் கவர்ந்து இழுத்து அவருடைய பேச்சு, அவருடைய ஆற்றல், அவருடைய திறமை, அறிவு கூர்மை, அந்த உண்மை நலம், அவர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஒருத்தருக்கு பிடிச்ச விஷயம்னா அவர் நிச்சயமா அவரை பற்றி யாரு பழித்து பேசினாலும் யாரு குறைத்து சொன்னாலும், குறைத்து சொல்றத நம்ம திட்டுவோம். நம்ம யாரை நம்பணுமோ அவங்கள எந்த அளவுக்குமே எப்பவுமே குறைத்து மதிப்பிட மாட்டோம், அவங்களை எப்பவுமே விட்டு போக மாட்டோம், விலகவும் மாட்டோம். அப்படிப்பட்ட தொண்டர்கள் தான் இன்னைக்கு அண்ணாமலையுடைய பின்தொடரக்கூடிய ஒரு தொண்டர்களாக நம்ம சமூக வலைதளத்திலையும் சென்ற வீடியோக்களினுடைய கருத்துக்கள்லையும் நம்ம பார்க்கிறோம். வயதுல பெரியவர்கள் கூட அண்ணாமலையுடைய வயது 40, ஆனால் அவரோட 25 வயது பெரியவர்கள், 30 வயது மூத்தவர்கள் அண்ணாமலை பேச்சை ரசிக்கிறார்கள். அப்படின்னா இங்க வயது முக்கியம் கிடையாது, அரசியலுடைய தொலைநோக்கு தான் முக்கியம், அரசியலுடைய ஆழமான தெளிவு சிந்தனை தான் முக்கியம் அப்படிங்கிறது எல்லோரும் புரிந்து வைத்திருக்கக்கூடிய இன்றைய அரசியல் களத்துல அனைத்து தொண்டர்களும் ரொம்ப தெளிவாக அவருடைய அரசியல் பார்வை இருக்கிறது தான். ஒரு தலைவன் இப்படிதான் இருக்கணும், இப்படிப்பட்ட தலைவன் தான் இந்த அரசியலுக்கு தேவை, குறிப்பா தமிழகத்திற்கு தேவை, ஒரு மாற்றம் தேவை அப்படின்னா அண்ணாமலை போன்ற ஒரு தலைவன் இருக்கணுங்க. அது பாஜகவுக்கு 1000 விமர்சனங்கள் மாற்று கட்சியினருக்கோ மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு இருக்கலாம். ஆனால் அண்ணாமலை பாஜக இருக்கிறதுனால ஒரு வட்டத்துக்குள்ள அவரை சுருக்கிவிட முடியாது. அண்ணாமலை போன்ற ஒரு மாபெரும் தலைவர், அண்ணாமலை போன்ற அரசியல் தெளிவு பெற்ற, அதாவது ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற அந்த தெளிவு வரவில்லை, ஒரு 3 ஆண்டுகள்லயே இந்த தெளிவு, இந்த அரசியல் பார்வை இருக்குது அப்படின்னா அவர் உள்ளவே இது ஊறி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறதா அனைவருடைய பார்வையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தலைவனை, அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியை பல்வேறு தரப்பட்ட அரசியல்வாதிகள் உருவாகின்ற போது தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு ஆட்சி மாற்றம் நிகழும், மக்களாட்சி மலரும், மக்களுக்கான பொதுமான அரசியல் திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி வரும் அப்படிங்கிறதா பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த கட்சி அந்த கட்சி, அதிமுக, திமுக, பாஜக, விசிக, பாமக, தேமுதிகன்னு இந்த கட்சி ஆதரவுல இருக்கக்கூடிய தொண்டர்கள் மட்டும் வைக்கல, பொதுவாக இருக்கக்கூடிய எந்த கட்சியும் சாராத ஒரு பர்சன்டேஜ் ஓட் பேங்க் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஓட் பேங்க் தான் ஒரு அரசியலை தீர்மானிக்கும், ஒரு அரசியல் மாற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய வாக்கு வங்கியா இருக்கும். அதுல இருந்து 10-15% வாக்குகள் இப்படிப்பட்டவர்கள் தான், எந்த கட்சியும் சாராத ஒரு பொது நிலையில் இருக்கக்கூடியவர். இந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டா என்ன பலனுங்க, நமக்கு ஒன்னும் ஆக போறதுல, போடா ஓட்டு போட்டா என்ன, போடா கட்டி என்னன்னு போடாமல் இருப்பார்கள் பாத்தீங்களா. அந்த 10-15% வாக்குகள் தான் ஒரு ஆட்சியை தீர்மானிக்கக்கூடியது. அந்த 10-15% வாக்குகள் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் சொல்லக்கூடிய அந்த நபர்கள் ஒரு முக்கிய அரசியல் தலைவர்களை, ஆழமான அரசியல் தலைவர்களை உருவாக்கி தேர்ந்தெடுத்து வழிகாட்டி அவர்களை முன்னிறுத்திட்டார்கள்னா அங்க அரசியல் மாற்றம் ஏற்படும், ஒரு விழிப்புணர்வு ஏற்படும், மக்களாட்சி மலரும் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு வெகுவான வாக்குகள் பதிவாகுமா? அண்ணாமலை, அதாவது பாஜகவுடைய ஆதரவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இன்றைக்கு அண்ணாமலையுடைய மனநிலையில அவருடைய விருப்பத்திற்கேற்ப அவருடைய ஆதரவில் இருக்கிறாங்க.
அப்படிப்பட்ட ஆதரவு இருக்கக்கூடிய 15% வாக்குகள் இன்றைக்கு 13% வாக்குகள் அண்ணாமலை பின்தொடரக்கூடிய வாக்காளர்களாக இன்னைக்கு தமிழகத்துல இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வாக்காளர்கள் பாஜக அதிமுக கூட்டணிக்கு வாக்கு செலுத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு தரப்புல கருத்துகளும், பாஜகனுடைய விசுவாசிகள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவர்கள் அண்ணாமலை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி பாஜகவுக்கு வாக்கு செலுத்துவார்கள். ஆனால் இங்க வாக்குகள் பிரிகிறது, பெரிய அளவுல அந்த இடத்துல வாக்குகள் சிதறுகின்ற போது பாஜக அதிமுக கூட்டணிக்கு அது பின்னடைவு தான் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு கணிசமான வாக்குகள் பதிவாகுமா, வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாகுமா, மெகா கூட்டணி உருவாகுமா? ஏன்னா அண்ணாமலை இல்லாத இடத்துல இன்னைக்கு, அதாவது இது எப்படி பாக்குறோம் அப்படின்னா, ஒரு கேப்டனே இல்லாத ஒரு கப்பல் எப்படி கடல்ல தடுமாறுமோ அப்படிதான் இன்னைக்கு தமிழக பாஜகவுடைய தலைமை தடுமாறுகிறது அப்படின்னு பொதுமக்கள் ஒரு மன குமுறலாக அவருடைய கருத்துக்களை பகிர்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய தொண்டர்கள் ஒரு பக்கம் அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, டேய் நம்ம ஏற்கனவே பாஜக கூட்டணியில ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, ஒரு நல்ல தலைவன் இருக்கிறான், நம்ம கூட நம்ம மீண்டும் கூட்டணி வைக்கிற போது நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அதிமுக பாஜகவோட இணைந்திருக்கும். இன்னைக்கு பாஜக மாநில பொறுப்புல நைனா நாகேந்திரன் நம்ம குறைத்து மதிப்பிடவில்லை, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த மாநில தலைவராக வந்தாலும் அவர்களை நாம் குறைத்து மதிப்பிட போவதில்லை. அவர் எதற்காக வேலை செய்கிறார், அதிமுக சாதகமாக வேலை செய்ய போகிறாரா, பாஜகவில் இருந்துகிட்டு வேற ஏதாவது ரியாக்ஷன் பண்ண போறாரா அப்படிங்கிறது நம்ம ஒரு குற்றச்சாட்டாவோ ஒரு விமர்சனம் முன்வைக்க விரும்பவில்லை. ஆனால் பாஜக அதிமுக கூட்டணி இன்றைக்கு இருக்கிற நிலைமையில 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் பாஜகனுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை தொடர்ந்து இருந்தால் அது நல்லது அப்படிங்கிற கருத்து தான் மக்கள் முன்வைக்கிறார்கள். குறிப்பாக பாஜகனுடைய தொண்டர்கள் முன்வைக்கிறாங்க. அதைத்தான் பாஜகனுடைய டெல்லி தலைமை தவறு செய்துவிட்டது. தேர்தலுக்கு பின்பு அண்ணாமலை கொண்டு வந்தாலும் மீண்டும் வளர்ச்சி பாதையில கொண்டு போறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கும் அப்படின்னு தொண்டர்கள் அவருடைய கருத்துக்களை மனக்குமுறலாக மன வருத்தமாக முன்வைக்கிறார்கள். தமிழகத்துல முக்கிய புள்ளியோட ஏற்கனவே கடந்த வீடியோக்களை நம்ம பதிவு பண்ணியிருப்போம். ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற, மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரபலத்தோட அரசியல் முன்னெடுப்பை, ஒரு தனி கட்சியை, ஒரு புது கட்சியை உருவாக்குவதற்கு அண்ணாமலை திட்டமிடுகிறாரா அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அந்த பிரபலமானவர் யார், அந்த பிரபலமானவரோட அண்ணாமலையுடைய இணக்கம் என்ன, அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுகிறதா? ஏற்கனவே சாணக்கியா டிவில இருந்து ரங்கராஜ் பாண்டே ஒரு கருத்து சொல்லியிருப்பார். பாஜக அதிமுக கூட்டணிக்கு 43% வாக்குகள் இருக்கு, வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவருடைய கருத்து கணிப்பு இது முதற்கட்ட கருத்து கணிப்பு. இன்னும் 2-3 மாதங்கள் கழித்து கூட்டணி நிலைப்பாடு மாறுகின்ற போது அந்த கருத்து கணிப்பு மாறும். அவருடைய கருத்து கணிப்பு தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லியிருப்பார். ஆனால் அவருக்கும் தெரியும் அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவராக இல்லாத போது பாஜகவுக்கு எந்த விதமான பின்னடைவு அப்படின்னு ரங்கராஜ் பாண்டேக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் இந்த கருத்து கணிப்பை ஒரு 43% வாக்குகள் பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு வருங்கிறது எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்குது அப்படிங்கிறது மக்களாகிய உங்களிடத்திலே அதை நான் விட்டு விடுகிறேன். எதுவாக இருந்தாலும் அண்ணாமலையுடைய வருகை மீண்டும் பாஜகவுக்கு இருந்தால் பாஜக மீண்டும் வளர்ச்சி பாதையில போகும். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அண்ணாமலை மாநில பொறுப்புக்கு வந்தால் கூட, மாநில தலைவராக பொறுப்பேற்று வந்தாலும் கூட அண்ணாமலை பாஜகவை வளர்க்கிறதுங்கிறது அது மிகப்பெரிய சிரமமான ஒன்றாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ணாமலை ஒரு தமிழகத்துல ஒரு பிரபலமான முக்கிய புள்ளிகளோடு அரசியல் முன்னெடுப்புகளை செய்வது, புதிய கட்சி தொடங்குவது அது ஆரோக்கியமானதா, அண்ணாமலைக்கு அது நல்லதா, எதிர்கால அரசியலுக்கு அது நல்லதா அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அண்ணாமலை இன்றைக்கு சைலண்டாக இருப்பது பாஜகவுக்கு பின்னடைவு அப்படிங்கிற கருத்தை நம்ம முன்வைக்கிறோம். அதே போல பாஜகவுடைய தொண்டர்களும் இதை தான் முன்வைக்கிறீங்க. அப்படிப்பட்ட சூழல்ல முழுமையாக அண்ணாமலை விலகி இருக்கிறாரா, சைலண்டாக ஆகியிருக்கிறாரா? இப்ப எந்த நிகழ்ச்சியிலும் அவருடைய தலையை நம்ம பார்க்க முடியல, அவருடைய முகத்தை நம்ம பார்க்க முடியல. எந்த நிகழ்ச்சியிலும் குறிப்பா நேற்றைய முன்தினம் தமிழக பாஜக முன்னெடுத்திருந்த அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற கருத்தரங்கில ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் சிறப்பு விருந்தினர் கலந்துக்கிட்டாரு. அந்த மேடையிலாவது அண்ணாமலையை தலையை காட்டியிருக்கணும், முகத்தை காட்டியிருக்கணும். அதற்குண்டான ஏற்பாடை தமிழக பாஜக தலைமை முன்னெடுத்திருக்கணும். ஏன் இதை செய்யவில்லை? அண்ணாமலை அங்க வராததும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் மாறி இருக்கக்கூடிய சூழல்ல பவன் கல்யாணை வச்சு தமிழகத்துல பாஜகவை வளர்த்து விட முடியுமா? அதுக்கு சாத்தியம் இங்க இருக்கா? அப்படிப்பட்ட தமிழக மக்கள் யார் வந்தாலும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய விஷயத்த மக்கள் ஏற்றுக்கொள்வாரா? குறிப்பா தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னா மிகப்பெரிய கேள்வி. இன்றைக்கு அண்ணாமலை இல்லாத தமிழக பாஜக ஒரு கேப்டன், கப்பலுக்கு ஒரு கேப்டன் இல்லாத கப்பல் எப்படி தடுமாறுமோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்றைக்கு பாஜகனுடைய
தமிழக பாஜகனுடைய நிலைமை இருக்குது அப்படின்னு மக்கள் கருத்தாக முன்வைக்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ணாமலை மீண்டும் எழுச்சியோட வீரநடை போட்டு அடித்தாடக்கூடிய அரசியல் களத்துல அண்ணாமலை வர வேண்டுமா, அல்லது புதிய கட்சியை ஒரு தொடங்கி அரசியல் அதிரடிகளை முன்னேற்பாடுகளோட முக்கிய பிரபலோட அரசியல் முன்னெடுப்புகளை புதிய கட்சி தொடங்க வேண்டுமா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.